These are moral stories. தென்னிந்தியாவிலேயே செல்வ செழிப்போட திகழ்ந்த ஒரு அழகான அமைதியான கிராமம் அது. அந்த ஊர்ல கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள், விவசாயம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறவங்க, மண்பாண்டங்கள் செய்யறவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள சுதாகருங்கிறவனும் ஒருத்தன். அவன் ஒரு காலத்துல ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவன். இப்போ அந்த பேரு வசதி எதுவும் அவன் கிட்ட இல்ல. பேருக்கு தான் பெரிய குடும்பம். யாராவது உதவின்னு கேட்டு வந்தா கூட சரியா தானம் கூட பண்ண முடியாத நிலைமை. இத வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில வேற இருக்கேன். இப்படி அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பான். அவனுக்கு ஷைலஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா வாழ்ற குணம் உள்ள ஷைலஜாக்கு இது எதுவும் பெருசா வருத்தமாகல. இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவும் தெரியல. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த திண்ணையில சுதாகர் உட்கார்ந்திருந்தான். கையில இப்ப 10 பைசா இருக்கு. மளிகை கடை சாம்பையா கிட்ட போய் கேட்டா 2 படி அரிசியாவது வரும். இப்போதைக்கு அது போதும். இப்படி சுதாகர் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா தண்ணி பானைகளை சுமந்துக்கிட்டு சீனுங்கிறவ வந்தான். ஐயா வணக்கங்க ஐயா. அப்படி அவனுக்கு வணக்கம் சொன்னான். சீனு, எப்படி பாருக்க? உங்கள மாதிரி பெரியவங்களோட தயவு. அப்படி தலைய சொரிஞ்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தான். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? வீட்ல என்ன விசேஷம்? என்னத்த சௌக்கியமோ என்னவோ யா. இப்படி அவனோட கஷ்டத்தை அங்க சொல்ல ஆரம்பிச்சான். தண்ணி மட்டும் என்னவோ குடமா சுமந்துட்டு வந்து ஊத்த சொல்றாங்க. ஆனா அதுக்கு பணம் கேட்டா அது மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அவன் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். சீனு எதுக்காக அங்க நிக்கிறாங்கிறது சுதாகருக்கு புரிஞ்சிடுச்சு. அரிசி வாங்குறதுக்காக தான் பையில இருந்த அந்த 10 பைசாவை அவங்கிட்ட எடுத்து கொடுத்துட்டான். நீங்க தர்ம பிரபுயா. அந்த 10 பைசாவை வாங்கிட்டு சீனு அங்க இருந்து போயிட்டான். இப்ப சுதாகருக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்ன செய்யறது? அரிசி கூட வாங்க முடியலன்னா நம்ம பொண்டாட்டியே நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாளே. இப்படி யோசிச்சாரு. உடனே அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரரான சுப்பிரமணியம்ங்கிற வீட்டுக்கு போனாரு. யாரு? சுதாகரா? வாப்பா வா, வந்து உட்காரு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்தாளிக்கான மரியாதை எல்லாம் கொடுத்தாரு சுப்பிரமணியம். கொஞ்ச நேரம் 2 பேரும் பொதுவான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சுதாகர் ஏதோ தயக்கத்தோட இருக்கிறத சுப்பிரமணியம் கவனிச்சுட்டே இருந்தாரு. என்ன சுதாகர் ஐயா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் எனக்கு கடனா தேவைப்படுது. அப்படி ரொம்ப தயங்கி கேட்டாரு. சுப்பிரமணியம் ஒரு நிமிஷம் தீவிரமா யோசனை பண்ணாரு. அதுக்கு எதுக்குயா உங்களுக்கு இவ்ளோ தயக்கம்? ஒரு காலத்துல உங்க அப்பா எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? எடுத்துட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்புனாரு சுப்பிரமணியம். அதனால சுதாகரும் ரொம்ப சந்தோஷமாகி அந்த பணத்தை வச்சு அரிசி, பருப்பு, காய்கறின்னு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்ததும் ஷைலஜாக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னங்க இதெல்லாம் இவ்ளோ பொருள் எதுக்காக இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தீங்க? இப்படி பொருட்களை பார்த்துட்டு கேட்டா. இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏதுங்க பணம்? இப்படி சாதாரணமா கேட்டா. கடைக்காரன் கிட்ட கடன் சொல்லி வாங்கிட்டு வந்தேம்மா. 4-5 வகையா நல்ல சமையல் பண்ணி சாப்பிடலாம். 4-5 வகை எதுக்குங்க? நம்ம வீட்டுக்கு நிறைய பேரு வந்து போயிட்டு இருப்பாங்கம்மா. வீட்ல எதுவும் இல்லன்னு சொன்னா நம்ம கௌரவமே போயிடும். இப்படி ஷைலஜா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆனா ஷைலஜாக்கு மட்டும் இது ஏதோ தவறா அவ மனசுல பட்டுட்டே இருந்துச்சு. இருந்தாலும் சுதாகர் கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு மௌனமாவே இருந்துட்டா. சுதாகரும் தேவைப்படும் போதெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு காலத்தை அப்படியே கடத்திட்டு இருந்தான். இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை இந்த மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு. ஏங்க, ஏதோ அவசரத்துக்கு நம்ம கடன் வாங்கி செலவழிக்கலாம். ஆனா அளவுக்கு அதிகமான கடன் தப்புங்க. கழுத்து மேல இருக்கிற தூக்கு கயிறு மாதிரி. இப்படி அப்பப்போ எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தா. ஆனா சுதாகர் அதை பொருட்படுத்தவே இல்ல. ஒரு நாள் சுதாகர் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திருந்த போது ஷைலஜா பரிமாறிக்கிட்டே, என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி தயங்கி சொன்னா. சுதாகரும் என்ன அப்படிங்கிற மாதிரி புருவத்தை தூக்கி பார்த்தான். இது நான் என்னோட சுகத்துக்காக சொல்லலங்க, ஆனா உங்களுக்காக தான் சொல்றேன். அப்படி பேச ஆரம்பிச்சா. நீங்க கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்ல. சுதாகர் சாப்பிடுறத நிறுத்திட்டு கவனிக்க ஆரம்பிச்சான். யாருக்கிட்டையும் போய் கடன்னு கையேந்தாம நம்ம பணத்தை நம்மளே சம்பாதிச்சுக்கலாம்ல. அப்படி தயங்கிட்டே சொன்னான். ஒரு காலத்துல இந்த ஊர்ல இருந்த நிலம் எல்லாம் என்னோடது. இப்ப நான் யாருக்கிட்ட போயிட்டு வேலைன்னு கேட்பேன் சொல்லு? சுதாகர் அவனோட மனசுல இருந்த வேதனைய சொன்னான். அது இல்லங்க, எங்கேயாவது திருடுனாதான் நம்ம பயப்படணும், தப்பு செஞ்சாதான் நம்ம வெக்கப்படணும். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல என்ன தப்பு? அப்படி ஏதோ அவ சொல்ல வரும்போது சுதாகர் திடீர்னு ரொம்ப கோவமாயிட்டாரு.
ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ அவனுங்களுக்கு கீழே போய் என்ன வேலை செய்ய சொல்றியா? புருஷனை அவமானப்படுத்தி பார்த்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா? அதுக்கு தானே இப்படி எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க. அப்படி கோவப்பட்டுட்டு சாப்பாட்டுல பாதியிலே எழுந்திருச்சு போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் போச்சு. ஊர்ல தசரா திருவிழா ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இளைஞர்கள் சுதாகரோட வீட்டுக்கு வந்தாங்க. நமஸ்காரம் சுதாகரண்ணா. வாங்கப்பா வாங்க, உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சான். தன்னோட கௌரவத்தை காட்டுறதுக்காக பல வகையான தின்பண்டங்களை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஷைலஜாக்கு உள்ளுக்குள்ள வருத்தமா இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தா. அண்ணா, இந்த தடவை நம்ம யாருக்கும் சளைச்சவங்க இல்லன்னு காட்டணும். திருவிழா சும்மா ஜாம் ஜாம்னு நடக்கணும். அப்படி பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சுதாகரும் அதை ஆமோதிக்கிற மாதிரி தலையசைச்சாரு. உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பணம் கொடுங்கண்ணா அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. சுதாகரும் அதை கேட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி சொன்னான். சரி சரி, நாளைக்கு வாங்கடா, பணத்தை எடுத்து வைக்கிறேன் அப்படி சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டான். சுதாகர் மறுபடியும் சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு தான் போய் நின்னான். சுப்பிரமணியம், கொஞ்சம் பணம் கடனா கிடைக்குமா? ஏதோ ஒரு தடவை கேட்டேன்னு கொடுத்தேன்பா. ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி வந்து கேட்டா நல்லாவா இருக்கு? இப்படி முகத்துக்கு நேராவே கேட்டுட்டாரு. இத கேட்டதும் சுதாகருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேங்க. அப்படி சொல்லி கேட்டாரு. நீங்க என்ன வேலை செய்யறீங்க தம்பி? சொல்லுங்க. பணத்தை திருப்பி தர்றீங்கன்னு சொல்றீங்களே, இத நான் எப்படி நம்புறது? அப்படி மறுபடியும் முகத்துல அடிச்ச மாதிரி கேட்டாரு. அந்த வார்த்தைகள் சுதாகருக்கு தீயினால சுட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் இங்கேயே பணம் பணம்னு வந்து கேக்குறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு தம்பி. எனக்கு வேற வேலை இருக்கு. இப்படி வெளியில போங்க அப்படிங்கறத ரொம்ப நாசூக்கா சொல்லிட்டாரு. சுதாகரும் அங்கிருந்து மௌனமா வெளியேறிட்டாரு. அந்த நிமிஷம் சுதாகருக்கு ஷைலஜா சொன்னதோட அர்த்தம் என்னன்னு இப்ப புரிய ஆரம்பிச்சது. வேலை செஞ்சு வாழ்றது எவ்வளவு முக்கியம்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நான் அனாவசியமா ஷைலஜா மேல கோவப்பட்டுட்டேன். அப்படி மனசுக்குள்ளேயே அன்னைக்கு பேசினதை நினைச்சு வருத்தப்பட்டான். வீட்டுக்குள்ள வரும்போது ஷைலஜா மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தா. அவகிட்ட பேச நினைச்சான். ஆனா தன்மானம் தடுத்ததுனால மௌனமா போய் உட்கார்ந்துட்டாரு. அப்பவும் மனசுக்குள்ள இன்னைக்கு விழா கமிட்டியை சேர்ந்த பசங்கள்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஷைலஜா குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தா. ஏங்க, எப்பங்க வந்தீங்க? நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. நல்ல வெயில்ல வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க. அப்படி தண்ணி கொடுத்தா. அதை வாங்கி சுதாகர் ஒரே மூச்சுல கடகட கடகடன்னு குடிச்சாரு. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் என்ன அப்படிங்கிற மாதிரி சுதாகர் நிமிர்ந்து பார்த்தாரு. இந்த பைசா எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சா. சுதாகர் ஆச்சரியமா அவளை பார்த்தாரு. என் நகையெல்லாம் அடமானம் வச்சு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன். இப்போ கமிட்டிக்காரங்க வருவாங்க, உங்க கௌரவம் குறையாத மாதிரி கொடுத்துருங்க அப்படி அவ சொல்லிட்டு இருந்தா. சுதாகருக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. கமிட்டிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து தனியா வச்சுட்டு மிச்ச பணத்தை சுதாகரோட கையில கொடுத்தா. பணத்தை கையில கொடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னா. தப்பா எடுத்துக்காதீங்கங்க, இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுங்க. நீங்க கௌரவமா வாழ்ந்தாதான் நானும் கௌரவமா வாழ முடியும் அப்படி பொறுமையா எடுத்து சொன்னா. ஷைலஜா, நான் எவ்வளோ அறிவில்லாம இருந்திருக்கேன்னு இப்பதாமா எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிடுமா? சீச்சி, இதெல்லாம் என்ன பேச்சுங்க அப்படின்னு சின்னதா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஆனா நீ உன்னோட நகை எல்லாத்தையும் இப்படி அடகு வச்சு பணம் கொண்டு வந்தது நிஜமாவே எனக்கு பிடிக்கல ஷைலஜா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த நகை எல்லாத்தையும் நீங்க எனக்கு மீட்டு தருவீங்க. இந்த உலகத்துல யாருமே என்ன நம்பினது கிடையாது ஷைலஜா. ஆனா உங்க மனைவியான நான் உங்களை நம்புறேங்க. இப்படி தைரியம் சொல்லி அவனை அனுப்பி வச்சா. சுதாகர் உடனே ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாரு. விழா கமிட்டிக்கு போய் ஒரு பெரிய தொகையை கொடுக்காம தன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன தொகையை மட்டும் கொடுத்தான். கமிட்டில இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. தவறா நினைச்சுக்காதீங்க, இப்போதைக்கு என் கையில இருக்கிறத குடுக்கறேன். அப்படி ஆடம்பரம் எதுவும் இல்லாம சொன்னான். அதுக்கப்புறம் சுப்பிரமணியத்துக்கிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்ச பணத்துக்கு விதை வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. தரமான விதைகளை வித்து நல்ல பேர் எடுத்தாரு சுதாகர். கௌரவமா உழைச்சு வாழ தொடங்கினதுனால ஷைலஜாவுக்கும் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடன் வாங்கி ஆடம்பரமா சாப்பிடுறத விட இருப்பதை வச்சு உழைச்சு சாப்பிடுறதே மேலானது அப்படிங்கிற விஷயத்த சுதாகர் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு.
அலமேலு கொஞ்ச நேரமாவே வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. தெருவை பாக்குறது, வானத்தை பாக்குறது, அங்கேயும் இங்கேயும் பாக்குறது, இதையே வேலையா வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. திரும்பி திரும்பி பார்த்து சலிப்படைஞ்சு, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட உடம்புல பயமே இல்ல போல. எவ்வளவு நேரத்துக்கு வந்து சேர வேண்டிய பிள்ளை இன்னும் வரல. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா? சீச்சி, இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு வார்த்தையை கூட சரியா காதுல கேட்கறதே கிடையாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே தெரியல. உண்மையிலேயே இந்த பிள்ளை வருதா இல்ல வரலையா என்னவோ. இப்படி கோபமா அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்தா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அலமேலுவோட பேத்தி காவேரி தான். தாமதமா வந்த அவளோட பேத்தி காவேரிய பார்த்து அலமேலு, என்னடி இதுதான் வீட்டுக்கு வர நேரமா? சூரியன் மறையிற நேரமே ஆயிடுச்சு. சீக்கிரம் வா, உனக்கு திருஷ்டி கழிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம், இல்லனா அபசகுணம். என்ன பாட்டி நீ திருஷ்டி எடுக்கிறது எதுக்கு? என்ன அபசகுணம்? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படிலாம் பண்ற? கள்ளங்கப்படம் தெரியாத பச்சை பிள்ளையா இருக்கியேடி. பொம்பளை பிள்ளைங்க சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? என்ன பாட்டி நீ இப்ப ராத்திரி வந்தாதான் என்ன ஆயிட போகுது? என்ன ஆச்சு இப்போ? போதும் போதும், என்னடி விதண்டவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? சமத்து பிள்ளையா இருப்பேன்னு பார்த்தா இப்படி கழுத மாதிரி வளர்ந்துருக்க. முதல்ல வீட்டுக்குள்ள வா. இப்படி அங்கேயும் இங்கேயும் பார்த்து பேத்திக்கு திருஷ்டி கழிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப சோர்வா வந்த காவேரி பாட்டி கிட்ட, பாட்டி சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கொடு பாட்டி, பசி தாங்க முடியல. இதுதான் வேண்டான்னு சொல்றேன், போய் குளிச்சிட்டு வா. ஊர் எல்லைய கடந்து வந்திருக்கடி, குளிக்காம படுத்தேன்னா ஏதாவது காத்தோ கருப்போ உன்னை புடிச்சாலும் புடிச்சுக்கலாம். முதல்ல போய் குளிச்சிட்டு வாடி, அப்புறம்தான் உனக்கு நான் சாப்பாடு போடுவேன். போ. அட கடவுளே பாட்டி, நீயும் உன்னோட இந்த மூட நம்பிக்கைங்களும். இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம போய் குளிச்சிட்டு வந்தா காவேரி. அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்காக அவளுக்கு 2 வகையான பழங்கள், கொஞ்சம் பால், அப்புறம் ஒரு கைப்பிடி பயிறு குடுக்கறா. இத பார்த்து முகம் வெளிரி போன காவேரி, இது என்னது பாட்டி? இதுதான் நான் இப்ப சாப்பிடணுமா? சாதம் சமைக்கலையா? குழம்பு எதுவும் வைக்கலையா? சொல்லிருந்தா ஊர்ல இருந்தே நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. என்னடி நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன்னு நினைச்சிட்டியா? தினமும் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி பழங்கள், பால், பயிறுகள்னு கொஞ்சமா சாப்பிட்டா போதும். அதுதான் சிறந்த சாப்பாடு, அதுதான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. இது என்னடா கர்மமா போச்சு? போயும் இந்த பாட்டிக்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டனே. ஏதோ லீவு கொடுத்தாங்கன்னு என் அம்மா என்னை இங்க அனுப்புனா. கடைசியில இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு நரகத்தை காட்டுற மாதிரி இருக்கே. உன் மேல உள்ள பயத்தினாலதான் அம்மா இந்த ஊர் பக்கமே வராம இருக்காங்க. என்னடி பேச்சு பேசுற? புத்திசாலித்தனமா சாப்பிட கத்துக்கோ, அதிகமா பேசாத. உன் அம்மா உன்னை எப்படி வேணாலும் வளர்க்கட்டும். நான் மட்டும் பாரம்பரிய முறைப்படி, கலாச்சார முறைப்படி தான் உன்னை வளர்க்க போறேன். வந்ததுல இருந்து பாக்குறேன். என்னடி நீ? இது என்னடி உடுப்புங்க? இது என்ன முகம்? பொம்பளை பிள்ளையா இருக்கிறியா நீ? பொம்பளை பிள்ளைனா எவ்வளோ கலாச்சாரத்தோட இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும்டி. ஐயோ போதும் நிறுத்து தாயே. இப்ப என்ன, இத சாப்பிடணும் அவ்வளவுதானே, திங்குறேன். இப்படி சொல்லிட்டு வேக வேகமா அலமேலு கொடுத்த பழங்களையும் அந்த பயிர்களையும் சாப்பிடுறா. அதுக்கப்புறம் பாலையும் கடகடன்னு குடிச்சிட்டு தூங்குறதுக்காக போர்வையை இழுத்து போத்திட்டு நல்ல தூங்க நினைக்கிற போது அலமேலு அங்க வந்து அவளை எழுப்புனா. எந்திரிடி, ஆம்பளை மாதிரி இது என்னடி ஒரு படுக்க? எந்திரிச்சு என் கூட வா. இப்பவே என்னடி தூக்கம்? மறுபடியும் எங்க கூப்பிடுற பாட்டி? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கலான்னு நீ தானே இப்ப சொன்ன. தின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் தாண்டி தூங்குவாங்க. அதுக்கு நடுவுல கொஞ்சம் அங்க இங்கன்னு நடக்கணும், இல்லன்னா ஏதாவது கொஞ்சம் வேலை செய்யணும். இப்படி சாப்பிட்ட உடனேயே தூங்க கூடாதுடி. எந்திரிடி. அப்பா போதும் தாயே போதும். இப்ப என்ன, எந்திரிச்சு ஓடணும் அவ்வளவுதானே. இப்படி சொன்ன காவேரி எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சா. அப்படி சுத்தி சுத்தி மறுபடியும் களைச்சு போயிட்டா. வந்த தூக்கம் எல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு. இனி எப்படி தூங்குறதா? எப்படி படுக்கிறதுனா, கண்ணை மூடிட்டு படுத்து தூங்கு. இப்படி அலமேலு சொல்லவும் அழுகையான முகத்தோட போர்வையை போத்தி படுத்து தூங்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி அப்படியே கடந்து போச்சு. மறுநாள் அதிகாலையிலேயே அலமேலு வந்து காவேரிய எழுப்புனாங்க. ஐயோ பாட்டி, கொஞ்ச நேரம் தூங்க விட. இவ்ளோ காலையிலேயே எந்திரிச்சு நான் என்ன செய்ய போறேன்? எந்திரிடி, இல்லனா சூர்யா வந்துருவாரு. எந்திரி, அவர் வரதுக்குள்ள எந்திரிச்சு நம்ம குளிச்சு முடிக்கணும். அலமேலு அப்படி சொல்லவும் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா காவேரி ஆச்சரியமான முகத்தோட.
சூர்யா யாரு? நம்ம ஊர்ல உள்ள பெரிய மனுஷரா? நீ ஏன் பார்க்க தானே போற? முதல்ல குளிக்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டு வா. அதோ அந்த கிணத்துல தண்ணீர் இறைச்சு வாசல்ல தெளி. அப்புறம் இன்னொரு தடவை தண்ணி இறைச்சு குளிச்சிட்டு வந்துரு, சரியா? அதுக்குள்ள நானும் தயாராகி கிளம்பி வரேன். இப்படி சொல்லிட்டு அலமேலு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பாட்டிய திட்டிக்கிட்டே காவேரி வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு கோலம்லாம் போட்டா. அதுக்கப்புறம் தண்ணீர் இறைச்சு அந்த குளிர்ந்த தண்ணில குளிச்சா. அப்புறம் அலமேலு கொடுத்த உடைகளை அணிஞ்சுக்கிட்டா. இன்னொரு பக்கம் அலமேலுவும் தயாராகி அங்க வந்தாங்க. இப்ப பாரு, இந்த உடையில நீ எவ்ளோ லட்சணமா இருக்கேன்னு. சரி, வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கா? இப்பவா? ஆமாண்டி பைத்தியக்காரி, கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கிட்டு வருவோம். இல்லனா சூர்யா வந்துடுவார்டி. பாட்டி இப்படி வெறுப்பேத்தவும் காவேரி அழுத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாட்டிக்கு பின்னாடியே நடந்து வரா. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சூரிய உதயம் ஆகுது. சூரிய கதிர்கள் படவும் காலையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தேல்ல, அதோ சூரியன் ஐயா வந்துட்டாரு. என்னது? சூர்யானா சூரியனை தான் சொன்னியா? நான் ஏதோ பெரிய மனுஷனை பத்தி தான் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அட கொடுமையே. சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். எங்க போற நீ? தனியா என்ன விட்டுட்டு எங்க போற? மூலிகைகள் எடுத்துட்டு வர போனோம். இந்த ஊருக்கு நான் தானே வைத்தியரு. சின்ன வயசுல எப்பவோ இங்க வந்த, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க. போக போக உனக்கு என்ன பத்தி தெரியும். இந்த பாட்டியோட பெருமை என்னன்னு சீக்கிரமே தெரிஞ்சுக்குவடி. சரி, முதல்ல வீட்டுக்கு போ. காவேரி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததும் அங்க நிறைய மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் காவேரிய விசித்திரமா பார்த்தாங்க. அவங்களோட பார்வையெல்லாம் பொருட்படுத்தாம வீட்டுக்குள்ள போறா காவேரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அலமேலு ஏதேதோ இலைகள் மூலிகைகள்னு கொண்டு வராங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து தங்களோட கஷ்டத்தை சொல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இலைகள் மூலிகைகள்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அலமேலு. என்ன பாட்டி இதெல்லாம்? இந்த மூலிகை இலைகளால இந்த வியாதி எல்லாம் குணமாகுமா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற பாட்டி. பட்டணத்துக்கு போய் மருத்துவரை பார்த்து ஆஸ்பத்திரியில காமிச்சாதான் குணமாகும். அடியே, என்னடி பேச்சு இது? அபசகுணம் பிடிச்சவள கண்ணத்துல போடிடி. இது கிராமம், இங்க இப்படித்தான் எல்லாமே செய்வோம். ஆனாலும் இந்த பட்டணத்துல குடுக்கற இங்கிலீஷ் மருந்து கிறுக்கு மருந்தெல்லாம் எடுத்துக்கிறது தரித்திரம் தான். எப்போதுல இருந்தோ இந்த ஊர்ல மக்கள் எல்லாரும் கடைப்பிடிக்கிற ஆச்சாரம் இது. இத கெடுக்க பாக்காதடி. இப்படி அலமேலுவும் காவேரியும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரங்கா வந்தான். அலமேலு அம்மா, என் பொண்டாட்டிக்கு இடுப்பு வலி வந்துருச்சுமா. என்ன செய்யணும்னு தெரியலையே. அவளை இங்க கூட்டிட்டு வரவா? டே, முதல்ல போய் உங்க அப்பா அம்மாவை கும்பிடு. அதுக்கப்புறமா கோயிலுக்கு கூட்டிட்டு போ. அங்க போய் அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இரு. பின்னாடியே நான் வந்து பச்சளை மருந்து குடுக்கறேன். போடா. போய் உன் பொண்டாட்டிய ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிம்மா, சரி, இப்பவே போய் அந்த வேலையை பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு ரங்கா அங்கிருந்து போயிட்டான். ரங்கா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் காவேரி கோவத்துல கொந்தளிச்சா. ஏ கிறுக்கு கிழவி, நீயும் உன்னோட பழக்க வழக்கமோ என்ன இப்படி பண்ற? அங்க பிரசவ வலியில ஒருத்தி துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ காணிக்க பச்சல கஷாயம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. உயிரோட விளையாடாத கிழவி. இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை மதிக்கிறாங்கங்கிறதுக்காக உன் இஷ்டம் போல எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு பாத்துக்கோ. போதும் நிறுத்திடி. உனக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் தெரியாது. இந்த கிராமங்கள்ல எல்லாம் இப்படித்தான் செய்யணும். உனக்கு என்னடி தெரியும்? நீ போய் அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு போய் ஊர் ஓரமா இருக்கிற ஏரிக்கரையில போய் துவைச்சு எடுத்துட்டு வா. இங்கேயே துவைச்சாதான் என்னவா? ஏரிக்கரைக்கு தான் போணுமா? சரி, உன் பூஜை அது இது எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இனியாவது திங்கிறதுக்கு குடுப்பியா? சாப்பாடு என்னடி? தினமும் காலையில உபவாசம் இருக்கணும். மதியானம் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் ராத்திரி பழமும் பாலும் எடுத்துக்கணும். அப்படி செய்யறதுதான் நல்லது. அப்புறம் துணினா ஊர் எல்லையில இருக்கிற ஏரிக்கரையில போய் துவைக்கிறது தான் நல்லது. துவைக்கிறதுனா துணியோட அழுக்க மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை எல்லாம் அந்த துணியோட அழுக்கோட அடிச்சிட்டு போணும். அதனால ஏரிக்கரையில தான் துவைக்கணும். என்னடி, நான் சொல்றதெல்லாம் காதுல விழுதா? என்னது? இப்ப நீ சொன்னதெல்லாம் நான் செய்யணுமா? இதெல்லாம் தினமும் செஞ்சிட்டு இருந்தா என்னால இனிமே இங்க வாழவே முடியவே முடியாது. மரியாதையா சொல்றேன், என்னை என் வீட்டுக்கு அனுப்பிடு. அது சரி, உன்கிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? நான் இப்பவே கிளம்பி என் வீட்டுக்கு போறேன். அப்படி கோவமா காவேரி போய் அவளோட துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா. வீட்டுக்கு வெளியில வரும்போது ரங்கா அழுதுகிட்டே ஓடி வந்தான். அலமேலுமா, என் மனைவிக்கு வலி இன்னும் அதிகமாயிடுச்சு. நீங்க சீக்கிரம் வரணுமா, சீக்கிரம் வாங்க. அந்த கோயில் பக்கம் தான் அழைச்சிட்டு போனோம். அவ அங்கதான் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க சீக்கிரம் வந்து என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுங்கம்மா. டேய், இப்படி எல்லாம் பதட்டப்படாத.
அங்காள அம்மாவோட சந்நிதியை சுத்தி 100 தடவை பிரதட்சணம் பண்ணு. நான் இப்பவே அங்க வந்துட்டே இருக்கேன். அப்படி சொல்லிட்டு அலமேலு பச்சில கஷாயத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போனா. அலமேலுவ பின்தொடர்ந்து காவேரியும் போனா. 2 பேரும் அங்காளம்மன் கோயில் பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க. அங்க ரங்காவோட மனைவிய பார்த்து, வலிய கொஞ்சம் பொறுத்துக்கடி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதோ இந்த பச்சில கஷாயத்தை தரேன், அத குடி. இப்படி சொல்லிட்டு அலமேலு அந்த கஷாயத்தை குடுக்கறா. இத பார்த்த காவேரி, கிறுக்கி கிழவி, அந்த பொண்ணே பாவம் பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போயிட்டு கஷாயம் பச்சலன்னு சொல்லிட்டு, அண்ணே ரங்கா அண்ணே, நீங்க இங்க பாட்டியோட பேச்ச கேட்காதீங்க. நீங்க உடனே உங்க மனைவிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க, இல்லனா அவங்க உயிருக்கே ஆபத்து. என் பாட்டி எப்பவும் இப்படிதான் விசித்திரமான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்க பேச்ச கண்மூடித்தனமா நம்பி நீங்க ஏமாற வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. அம்மா, நீங்க எத்தனைதான் சொன்னாலும் நாங்க அலமேலம்மா பேச்சதான் கேட்போம். இந்த ஆஸ்பத்திரி அது இதெல்லாம் இப்ப வந்ததுதான். ஆனா எங்க அலமேலம்மா மட்டும் எப்போதுல இருந்தோ எங்க ஊருக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க. எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. நீங்க தான் உங்க பாட்டிய பத்தி எதுவும் தெரியாம ஏதேதோ பேசுறீங்க. டே ரங்கா, அவ சின்ன பிள்ளடா, அவ பேச்செல்லாம் பொருட்படுத்தாத. பட்டணத்துல இருந்து வந்திருக்கால, அவ அப்படிதான் சொல்லுவா, விடு. நீ முதல்ல இந்த பிரதட்சணங்களை போய் முடி போ. அப்படியே செய்யறம்மா. அப்படி சொல்லிட்டு ரங்காவும் கோயில சுத்தி பிரதட்சணங்கள் செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அலமேலுவும் ரங்காவோட மனைவிக்கு பச்சளை கஷாயம் கொடுத்து முடிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வழிபட்டுக்கிட்டு இருந்த ரங்காவோட மனைவி ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெத்தெடுக்கிறா. அத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாரும் அலமேலுவ கையெடுத்து கும்பிட்டாங்க. காவேரிக்கு கூட தன்னோட பாட்டிய பார்த்து மனசு மாறிடுச்சு. எல்லாரும் அலமேலுவ புகழவும், பாட்டி விசித்திரமா இருக்கே, அதிசயமா இருக்கே, இத என்னால நம்பவே முடியலையே. நம்புங்கம்மா, உங்க பாட்டியே விசித்திரம்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அவர் செய்யற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இந்த பச்சில கஷாயங்களால வைத்தியம் செய்யறது உங்க பாட்டியால மட்டும்தான் முடியும். இனிமேலாவது அவங்களோட பெருமை என்னன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் அலமேலுவ திட்டிக்கிட்டே இருந்த காவேரி அந்த நொடியில இருந்து அவ பண்ணின தப்பு என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டா. பாட்டி, என்ன மன்னிச்சிடு பாட்டி. உன்னை வார்த்தையால ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மனசு நோகடிச்சிட்டேன். உன்னோட பெருமைய பத்திலாம் இப்போதான் எனக்கு தெரியுது. உன்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும். இத்தனை நாளா உன்னை விசித்திரம்னு திட்டுன, ஏதோ தெரியாம பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத பாட்டி. இப்படி சொல்லிட்டு காவேரி தன்னோட பாட்டிய கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அலமேலுவ முன்மாதிரியா வச்சுக்கிட்டு தன்னோட பாட்டி கத்து கொடுத்த ஒழுக்கத்தையும் பாட்டி சொன்ன மாதிரியே உணவு பழக்க வழக்கங்களையும் கடைபிடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா காவேரி.